இறை இயேசுவின் அன்பு சகோதரமே, ஜூன் மாதம் 12ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித கேஸ்பர் பெர்டோனி என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த கேஸ்பர் பெர்டோனி? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். புனித கேஸ்பர் பெர்டோனி ஒரு இத்தாலிய ரோமன் கத்தோலிக்க குருவாவார். குழந்தை பருவத்தில் இருந்தே ஆரம்ப கல்வியை தமது பெற்றோரிடமே கற்ற பெர்டோனி அதன் பின்னர் தமது சொந்த ஊரான பெரோனாவில் உள்ள புனித செபாஸ்டியன் பள்ளியின் இயேசு சபை மற்றும் மரியான் சபை துறவியரிடம் கற்றார். இவர் புது நன்மை பெறும்போது ஒரு திருக்காட்சி காண கிடைத்தது. அதன் அறிவுறுத்தலின்படி கிபி 1796ஆம் ஆண்டு குருத்துவ கல்வி கற்க ஆரம்பித்தார். கிபி 1796ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1 தேதியன்று பிரான்ஸ் நாட்டின் பிரெஞ்சு புரட்சி படைகள் இத்தாலி நாட்டின் வடக்கு பகுதி நகரங்களை 20 ஆண்டு கால ஆக்கிரமிப்பு செய்ய தொடங்கியிருந்தன. பெர்டோனி மருத்துவமனைகளுக்கான நற்செய்தி சகோதரத்துவ குழுவில் இணைந்து புரட்சி படைகளின் நடவடிக்கைகளால் காயமுற்ற, நோயுற்ற மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணியாற்ற தொடங்கினார். அவர் 1800ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி குருத்துவ அருள் பொழிவு பெற்றார். பெர்டோனி புனிதர் மகதலின் கனோசா பள்ளியின் அருள் சகோதரியரின் ஆலய குருவாக பணியாற்றிய அதே வேளையில் அருள் சகோதரிகளுக்கும் குருத்துவ கல்லூரிக்கும் ஆன்மீக இயக்குனராக பணியாற்றினார். பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியனால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த திருத்தந்தை 7ஆம் பயசுக்காக ஆதரவளிப்போர் மற்றும் ஜெபிக்கும் தலைவர்களில் ஒருவராக இருந்தார். மரியான் செபக்கூடங்களை நிறுவுதல், இயேசுவின் 5 காய பக்தியை பரப்புதல் மற்றும் ஏழைகளுக்கான பள்ளிகளை நிறுவுதல் ஆகியன புனிதர் கேஸ்பர் பெர்டோனி அவர்களின் முக்கிய மறைப்பணிகளாக இருந்தன. 1816ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இயேசு கிறிஸ்துவின் தூய 5 காய தழும்புகளின் சபை என்னும் சபையை தோற்றுவித்தார். 2012ஆம் வருட அறிக்கையின்படி இச்சபையில் 94 இல்லங்களையும் 331 குருக்கள் உள்ளிட்ட 422 உறுப்பினர்களும் இருந்ததாக கூறப்படுகிறது. புனிதர் கேஸ்பர் பெர்டோனி தமது இறுதி நாட்களில் காய்ச்சல் போன்ற நோய்களால் மோசமாக பாதிக்கப்பட்டார். தமது வாழ்க்கையின் கடைசி 20 ஆண்டுகளை தமது வலது காலில் ஏற்பட்ட நோய் தொற்றுடனே கழித்தார். அவருடைய காலில் நோய் தொற்றை நீக்கும் முயற்சியாக கடந்த 20 ஆண்டுகளில் அவரது வலது காலில் 300க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அப்படியும் மருத்துவமனையில் படுக்கையில் இருந்தபடியே பலருக்கு ஆன்மீக வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் 1853ஆம் ஆண்டு தாம் மரிக்கும் வரை தமது சேவையை தொடர்ந்தார். இவ்வாறு நோயுற்ற தருணத்திலும் பிறருக்கு நல்ல ஆலோசகராக விளங்கி இறைப்பணியை முழு மனதுடன் ஆற்றிய இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நமது வாழ்விலும் பிறருக்கு நல்ல ஆலோசகராகவும் இறைப்பணியை செய்பவர்களாகவும் விளங்க இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்று நம்மோடு.